திருப்பூரிலும் எடப்பாடி பழனிசாமி வாகனத்தை மறித்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க கோரி பலர் முழக்கம் எழுப்பினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நேற்று இரவு திருப்பூர் வந்த எடப்பாடி பழனிசாமி இன்று காலை தொழில்துறையினருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனியார் ஓட்டலில் இருந்து இன்று மாலை புறப்பட்ட அவரது வாகனத்தை காந்தி நகர் சிக்னல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டு வேண்டும் வேண்டும் கழகம் ஒன்றிணைய வேண்டும், பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக உண்மை தொண்டர்கள் என வாசகங்கள் அச்சிடப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு எடப்பாடி பழனிசாமி வந்த பேருந்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பேருந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும், தொண்டர்கள் விருப்பமும் அனைவரின் விருப்பமும் அதுவே என கோஷம் எழுப்பி பிரச்சாரத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியின் வாகனத்தை அதிமுக தொண்டர்களே முற்றுகையிட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.